Copyright disclaimer under section 1. வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். அவங்க நான் எங்க அப்பா அம்மா சம்மதத்தை போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க மேடம். என் பையனை நீ கல்யாணம் பண்ணா என் பையனை நான் கொன்னுடுவேன், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் கொடுக்கவும் அவர் ஓடி போயிட்டாரு மேடம். நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல மேடம். விடிஞ்சா கல்யாணம் போயிட்டாரு மேடம். மாப்பிள்ள கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாரா மேடம் இன்ன வரையுமே மேடம் ஓடிக்கிட்டே தான் மேடம் இருக்கிறாரு. இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை. இல்ல இப்ப வரைக்கும் ஓட்டத்தை நிப்பாட்டல சொல்றீங்களே, என்ன ஓடுறாரு அப்படி? என் டிசி கொடுத்தாதான் நான் உன்னை கூட வாழ்வேன் அப்படிங்கிறாரு மேடம். நான் குழந்தை இருக்கிறப்பதான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறாரு மேடம். வேலைக்கு போலியா அவரு? வேலைக்கு போகல மேடம். ஏன் அப்படி கேளுங்க. சர்டிபிகேட் இல்ல வேலைக்கு போகலன்னு சொல்றேன். சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போவாரு? How do I tell you? இப்படிலாம் பண்ணாதப்பா. நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் போகல மேடம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. நான் ஒரு டிசி வாங்கி வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் போகாம இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெண்டு பேரும் வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு இன்னைக்கு டிசியை வாங்கிட்டு நாளைக்கு எங்காவது அமெரிக்காவோ எங்கேயாவது போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் ஆயிட்டேன்னா என்னோட லைஃப் என்ன மேடம்? ஓ நீ அப்படி வரியா? நான் இப்ப சர்டிபிகேட் கொடுத்துட்டா நாளைக்கு என் புருஷன் என்னை விட்டு ஓடிடுவேன் மேடம். இந்த பையன் உங்களை கரெக்ட் கயத்தி விடுறதுக்கு பிளான் பண்றாரு சொல்றியா? ஆமா மேடம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன பண்ணினா நீ அந்த சர்டிபிகேட்டை கொடுப்ப? எனக்கு குழந்தை இருக்கணும் மேடம். ஓஹோ நானா குழந்தையே உனக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். இன்னுமா பேசுறா பாப்பா? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. மென்டல் அறிவு இருக்கா? நாளைக்கு திடீர்னு என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா குழந்தையோன்னு இருப்பல்ல மேடம். எனக்கு குழந்தை இருந்தா போதும் மேடம். குழந்தையோட ஒன்று விட்டுட்டு போயிட்டாருன்னா ஏப்பா ஓடி போன புதுசா இதா இருந்தாலும் ஜட்ஜமா கிட்ட வந்து பேசிப்பா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சர்டிபிகேட் விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுவீங்களா? மாட்னாடா மானஸ்தன். நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். இன்னொன்று, இந்த பொண்ணுகிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் மேரேஜ் பண்ணேன்னா வேலை வாங்கிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. 4 தடவை என்னவோ குண்டுமணி அவங்க எனக்கு தெரியாது. அது சூசைட் அட்டன் பண்ணிருக்குமா? என்ன காரணம் கேளுங்கம்மா. என்ன காரணம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. வேலைக்கு போகணும் செய்யணும்னு எனக்கு இருக்குல்ல. 1.5 வருஷம் ஆச்சு வேலைக்கு போல. ஏன் மேடம்? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. மேடம் 1.5 வருஷம் என் கூட வாழ்ந்தாரான்னு கேளு மேடம். 1.5 வருஷம் நீ வாழ்ந்திருந்து 15 கேட்டேன்னா நான் 15 வரல. 1.5 வருஷம் நீ வாழாம நீ என் டிசி கூட 15 நான் எப்படி மேடம் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை மேம். சர்டிஃபிகேட்டு கொடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் எனக்கு பதியணும். நான் குழந்தை இருந்தால் தான் மேடம் நான் சர்டிஃபிகேட் தரேன். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கு. இவன் 4 பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. அப்போ அவங்க வீட்டில் இருப்போம். நான் அது இல்லை, நீ வேலைக்கு போய் எனக்கு ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பொங்கி நீ அங்கே சாப்பாடு போட்டு நான் இருக்கேன். எனக்கு இவ வேலைக்கு போகணும், இவ காசுல நான் எனக்கு சாப்பாடு போட்டு அப்போ என்னை யார் வெளியில் போக சொல்கிறாங்கன்னு நான் பேசிக்கிறேன். சர்டிபிகேட் வாங்குறதுக்காக பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன? சர்டிபிகேட் கொடுக்கணும்னா என்ன வேணும் கேட்ட? குழந்தை இருக்கணும் மேடம். அம்மாடி காம பார்வையாளருக்கு எனக்கு என்னென்னவோ கலந்து குடுக்கறாங்க மேடம். நான் எப்படி அவங்க வீட்டுல போய் இருப்பேன்? நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வச்சுட்டு போக முடியாத மேடம் ஃபாரின். நாளைக்கு அங்க ஒரு பொண்ணோட செட்டில் ஆயிடு குழந்தையோட வந்துட்டு என்ன மேடம் பண்றது? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் படிக்கல செய்யல, நான் விடுந்த காடு அடைஞ்ச வீடா வருவேன். இது என்ன இது? ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு மேம். படிச்ச பையனை யாராவது சர்டிபிகேட் வச்சு வேலைக்கு போக விடாம பண்ணுவாங்களாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள்கிட்ட எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? சொல்லு. எனக்கு குழந்தை இருக்கிற வரையும் தான் மேடம். குழந்தை பிறந்தப்பறம் அவன் விட்டுட்டு போனான்னா அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே அந்த விட்டுட்டு அது எப்படி மேடம் விட்டுட்டு போக முடியும்? விட்டுட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தான்மா. நம்பிக்கை இல்லைங்க. ஏங்க
கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. இல்லன்றல ஏன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னது? குழந்தை இருந்ததும் நான் டிசி தரேன் மேடம். நம்ம பொண்டாட்டி நல்லா வச்சு காப்பாத்தணும்னு ஒரு மனசுல என்ன இருக்கா மேடம்? இன்னமும் வேலை வேலைன்னு தானே பேசுறாரு. ஏன் பொண்டாட்டி நல்லா வச்சு அந்த வேலைக்கு போக கூடாதா மேடம்? என்ன நாடகம் போடுறியா? மனசுல நம்ம டிசி கொடுத்தா தானேமா அவர் வேலைக்கு போவாரு. நான் தரமாட்டேன், என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். குழந்தை இருந்துச்சுன்னா என் குழந்தைய நான் கண்ணால பாத்துட்டா உங்க முன்னாடி நான் சொல்றேன் மேடம், என் புருஷனுக்கு அப்பயே நான் டிசி கொடுத்துருவேன் மேடம். அந்த நிமிஷமே உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா, அவங்க என் கூட வர சொல்லுங்க, நம்பிக்கை வர சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் இருக்கணும். நீ பொதுவா இருக்கணும். ஏன் இந்த மேடத்திட்ட கேட்டுட்டு தான் நீ என்னை காதலிச்சோ? டிசி வாங்கி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் காதலிச்சியோ? பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, அது தப்பு கிடையாது. அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருக்கான். சொல்றேன் நீ பொத்திட்டு உட்கார்ற. ரொம்ப டவுட் ஜாஸ்தி உனக்கு. நச்சு நச்சுன்னு அவரை பிடுங்கிட்டே இருக்க நீ. நச்சு நச்சுனே நான் புடுங்கவே கிடையாது மேடம். நான் ஏன் மேடம் நச்சு நச்சு நான் அவரை புடுங்க போறேன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அவரு செய்ய போய் தான் மேடம் நான் பதிலுக்கு செய்யறேன். நோ தப்பாகுதுனா? அது பெருசா இது பெருசா மேடம்? என்ன பெருசு தெரியுமா? நம்பிக்கை. இல்ல நம்பிக்கை இருந்தாதான் வாழ முடியும். வாழ முடியாது. என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? நான் பிளாக்மெயில் பண்றேனா மேடம்? நான் போறேன். சிங்கிளா இருந்து இவ்ளோ பெரிய சைக்கோ ஆயிட்டாலே. இருக்கிறப்பெல்லாம் இருந்துட்டு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு போறது தப்பு இல்லையா மேடம்? கழட்டி விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ நீங்க எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட. எடி செருப்பண்ணா. டூப்ளிகேட் டிசி வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? 1000 ரூபாய் கொடுத்தா கிடைக்கும். அப்ப வாங்கிக்கலாம். இன்ன ஏன் மேடம் டூப்ளிகேட் டிசி வாங்க? ஏன்னா நீ வேணுங்கிறதுக்காக. கலக்கறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. யாரும் அடிமை கிடையாதுமா. உன் வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா மேடம்? ஆமா, அவருக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுறேன். நீ செய்யறது தப்பு. உமன் அடிக்க கூடாதா? இன்னைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆயி போச்சு. உமனை கொன்னா உமனையே போல போனாங்க. ஆண் பெண்ணெல்லாம் பார்க்க கூடாது. தப்பா ரைட்டா தான் பார்க்க. வீட்ல வேலைக்கு போகாம வீட்ல உட்கார வைக்கிறது. அப்ப நான் சூசைட் பண்ணி செத்துக்கிறேன். அவரு செத்து போ. நான் தடுக்க முடியுமா? நல்லபடியா வாழ பாருங்க. அதை விட்டுட்டு டிசியை பிடிங்க வச்சுட்டு எனக்கு குழந்தை கூட அப்பதான் நான் டிசியை தருவேன் சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இன்ன வரையும் விட்டுட்டு போனி, ஏன் இப்படி தப்பான்னு கேட்டிருக்கேன். தப்பு தான், நான் ஒத்துக்குறேன். தப்பு தான். இவனை கொன்னிடலாமா? குரு 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 குருன்னு பாக்குறேன். எல்லாமே ஒரு சந்தேகத்தோடய பாக்குறேன். இப்படிதான் உன்னோட அவர் பண்ண போய் தானே மேடம் நான் பாக்குறேன். இல்ல இதுக்கு முன்னாடி நான் பேசிருக்கேன் மேடம். எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. மேடம் காதலிச்சப்ப கூட இப்படி பண்ணல மேடம். நான் அது மாதிரி சொருப்பு பிஞ்சு போகணும். என்ன பாத்துட்டு வந்திருக்கேன். மனைவி வீட்டுல போய் பாட்டி வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுறது அவருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன பெத்தவங்களுக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கஷ்டமா இருக்காதா மேடம்? கம்மனுங்கிறா செருப்பு சாணியில் முக்கிய அடிப்பேன். கொஞ்ச நாளாவது என் கூட நல்லா வாழணும்ல மேடம். எந்த விதத்துல நியாய தர்மமா மேடம்? கடவுளுக்கே அடுக்குமா? நடிக்காதடி. கடவுள் இந்த மாதிரி இந்த பையனை சித்திரவதை பண்ணது கடவுளுக்கே அடுக்காது. ஆமாம். என்னோட வாழ்க்கை அவர் விட்டுட்டு போனதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல? தாலி கட்டாம ஓடுனதெல்லாம் தெரியல. நான் அந்த கல்யாணத்துல அந்த கோயில்ல அவமானப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல? தெரியல. ஒரு பொண்ணா இருந்துட்டு தெரியலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தெரியல. தெரியாது தெரியாது தெரியாது. நீ பண்ணறது வேலை அந்த மாதிரி. ஒரு பையனோட வாழ்க்கையே கெடுக்கிற நீ. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அவநம்பிக்கை. அவர் என்னை வருவாராம், காதலிப்பாராம், ஏமாத்துவாராம், விட்டுட்டு ஓடுவாராம், தாலி கட்டுவாராம். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி திரியற போல. காதலிப்பாராம், வருவாராம், ஏமாத்துவாரானா எதுக்கு நீங்க காதலிக்கிறீங்க? நீங்க ஏமாறுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாழ்க்கைய மொத்தத்துல கெடுத்துட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் போனது தெரியல. ஐயோ மீண்டும் மீண்டுமா? உன் வாழ்க்கை உன்னோட தலையில நீயே மண்ணள்ளி கொட்டுக்கிற. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரியா என் பொண்ணு. டிசி தர முடியாது.
உண்மையா நான் டிசி தர முடியாதுன்னா நீ என்னோட வச்சுக்கோ. வாழ்க்கை அப்புறம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் என்ன புரிஞ்சுதா? பண்ணுவேன் ஓப்பனா சொல்றேன். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். நீ டிசி அவ சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேல்ல. வாய்ப்பில்லை ராஜா. டிசி தர முடியாது. என்னோட வாழ்க்கை நீ இங்க வந்திருக்க, நான் எனக்கு நியாயம் இருக்கும் அங்க தேடி போவேன். நீ தேடி போ. காசு 75 years later. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு இல்லப்ப வேணும்தா. தரமாட்டே ராசா இல்லப்ப வேணும்தா. தரமாட்டே ராசா. இந்த நாயகி இப்ப திருந்தவே நினைக்கிறேன். திருந்தவே எல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ ஒரு விஷயம் பண்ணு, ஒரு வக்கீல பாரு, கேஸ் கொடு. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.